ஜெபம் நம்ம சில நேரத்தில் அழுவோம். விண்ணப்பம் என்ன பண்ணுவோம்? கண்ணீரால் ஆண்டவர் பாதத்தை நம்ம நினைப்போம். ஆனால் ஆராதனைன்றதே சந்தோஷமும் களிப்பும் கீத சத்தமும் நடனமும் துதியும் புலம்பலங்க இருக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எத்தனை சங்கீதம் இருக்குது? சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, நீங்கள் புரியறதுக்காக சொல்கிறேன். எத்தனை அதிகாரம் இருக்குது? 150 இருக்கும். புலம்பல் எவ்வளோ இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் துதி ஆராதனை பெருகுதோ அங்கெல்லாம் புலம்பல் சின்னதாயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் பாதத்தில் போய் உட்காந்து புலம்பி புலம்பி அழுது புலம்பலை பெருசாக்கிட்டு ஆராதனையே இல்லாமல் வந்துடுவோம். மாலையில் அழுகன்னா காலையில் அக்களிப்பு. என் துக்கங்களை நான் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுறேன்னா அழுதுட்டு மட்டும் வந்துடக்கூடாது. அங்கேயே சந்தோஷப்பட்டு எனக்கு இருக்கிற சந்தோஷம் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். இந்த பலிபீடம் தான் எனக்கு ஆறுதல்.